இரவு 12 மணி. ஊரே அடங்கிய பிறகு அந்தக் கோவில் கருவறையிலிருந்து கொலுசு சத்தம் கேட்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? பொதுவா அம்மன் கோவில்கள்ல பள்ளியறை பூஜை முடிஞ்சதும் நடை சாத்தப்படும். ஆனா சில குறிப்பிட்ட சக்தி பீடங்கள்ல நள்ளிரவு நேரத்துல அம்மன் சிலையிலிருந்து ஒருவிதமான தேஜஸ் வெளிப்படுவதாகவும் அம்மன் தனது சந்நிதியை விட்டு வெளியே வந்து பிராகாரத்தை வலம் வருவதாகவும் சொல்லப்படுது. குறிப்பா சமயபுரம் மாரியம்மன் அல்லது மாங்காடு காமாட்சி அம்மன் போன்ற தலங்கள்ல இரவு நேரத்தில கோவில் கதவுகளுக்கு பின்னாடி விசித்திரமான ஒலிகள் கேட்பதாக அங்கிருக்கும் பணியாளர்கள் சிலரே ஆச்சரியமான தகவல்களைச் சொல்றாங்க. ஏன் இப்படி நடக்குது? ஆகம விதிப்படி அம்மன் இரவு நேரத்தில யோக நிலையில் இருப்பாங்க. அந்த நேரத்தில அவங்களோட உக்கிரமும் சக்தியும் பல மடங்கு அதிகமா இருக்கும். அதனாலதான் அந்த நேரத்தில யாரையும் கோவிலுக்குள்ள அனுமதிக்கிறதில்லை. பழைய பூசாரிகள் சொல்றாங்க, அம்மன் இரவில் கோவிலின் எல்லையைச் சுற்றி தானே பாதுகாப்பு பார்க்குவாங்கன்னு. இன்னும் அதிசயம் என்னன்னா, சில நாட்களில் காலையில திறக்கும்போது அம்மன் பாதத்தருகே மண்கால் தடங்கள் மாதிரி காணப்பட்டதாம். என் பக்தர்களை நான் காக்கிறேன்னு அம்மன் சொல்லும் வழி. அதனாலதான் சில கோவில்கள் இரவில் மூடப்படுவதில்லை. அம்மன் தானே விழித்திருக்கிறதால. இந்த நம்பிக்கை உங்களை தொடர்ந்திருந்தா அம்மன் துணைன்னு காமெண்ட் பண்ணுங்க. மேலும் தெய்வ மர்மங்களுக்கு தெய்வம் லென்ஸை ஃபாலோ பண்ணுங்க.